ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. ஆர் யூ ரெடி? ஒரு சின்ன சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் செம ஹாப்பியாக இருக்கேன். அது சேலஞ்சாக லைவாக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 20 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். பட் அதோட ப்ரிப்பரேஷன் என்ன, நீங்கள் டெய்லி வீட்டில் என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ. வாங்க சேலஞ்ச் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேலஞ்ச் அப்படின்ற போது எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 இயர்ஸாக ஒரு சேலஞ்சுமே போடலை. நானுமே சேலஞ்சில் பங்கு எடுக்கவும் இல்லை. எப்பயுமே என்னோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்றது ஹெல்த்தியாக சாப்பிட்றது, டெய்லி எக்ஸசைஸ், ரேண்டமாக வாக்கிங் போகிறது, இதெல்லாம் வந்து நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற கேஸ் தாங்க. என்னோட லைஃப் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. நிறைய பேர் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அப்பப்போ உடல் நமக்கு ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் வரும். என்னடா டெய்லி லைஃப்ல இப்படியே பண்றோமே அப்படின்ட்டு. அது ஒரு மோட்டிவேஷனுக்கு நம்ம ஒரு சின்ன சேலஞ்சை ஒவ்வொரு மாசமும் அக்செப்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அந்த டிமோட்டிவேட் ஆகாம நம்ம மோட்டிவேட்டடா பண்றதுக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாகவும் வாழ்ற வாழ்க்கை வந்து லாங் டைமா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். ஸோ அதுக்குரிய சேலஞ்ச் அப்படின்றது ஜூன் 21 இன்டர்நேஷனல் யோகா தினம் தான். அன்னைக்கு நம்ம எல்லாருமே லைவா ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். அந்த சேலஞ்ச் அப்படின்றது சூரிய நமஸ்காரம் தான் பண்ண போறோம். யூடியூப்ல லைவா ஜூன் 21 காலையில 9:30 10:30 வரைக்கும் என் கூட என்னோட ஜூம் ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க பண்ண போறீங்க. நான் உங்களை கைட் பண்ண போறேன். அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் இது. பொதுவா சூரிய நமஸ்காரம் அப்படின்றது ஒரு சிலர் பண்ணியிருப்பாங்க, கிளாஸுக்கு போறவங்க. ஒரு சில மாஸ்டர்ல வந்து 108 தடவை பண்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நான் எப்பயுமே எல்லாத்தையுமே அதிகமா புஷ் பண்ணவே மாட்டேன். நம்ம வந்து 54 தடவை, பாதி தடவை பண்ணா போதும். 54 ரவுண்ட்ஸ் வர மாதிரி நம்ம பண்ண போறோம் அன்னைக்கு லைவ்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம டெய்லி பண்ணி பழகணும். திடீர்னு ஒரு நாள் வந்து 100 50 அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பாடி பெயின் ஆயிரும், மசில்ஸ் இழுத்து பிடிச்சிக்கிடும், தேவையில்லாத ஜாயின்ட்ஸ் பெயின் வரும், நீ பெயின் வர ஆரம்பிச்சிடும். எதையுமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட பழக்கி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது. ஸோ 54 சூரிய நமஸ்காரம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் இங்கே பண்ணி காமிக்கிறது 9 ரவுண்டு வந்து ஒரு செட்டாக பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அதை 6 செட்டாக, 9 ரவுண்டுன்றது ஒரு செட்டு, அதை 6 செட்டு பண்ணோம்னா 54 தடவை வரும். இன்னும் நம்மளுக்கு 20 நாள் டைமிங் இருக்கு. இன்னைக்கு மண்டே 2 நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு சாயந்தரமே நீங்க பண்ண ஆரம்பிங்க. இன்னையிலேருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. கரெக்டா 20ஆம் நாள் வந்து நம்ம 54 தடவை என் கூட என்னோட ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து நீங்க லைவா சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ண போறோம். ஸோ சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடி டெய்லி நீங்க வீட்டில் வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ½ ஹவருக்கு ஒரு 3 ரவுண்டு பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 4 டேஸ்க்கு வந்து 3 ரவுண்ட்ஸ் 4 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு 4 டேஸ் 5 டேஸ்க்கு வந்து நீங்க 6 to 7 ரவுண்ட்ஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க செட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 6 செட்டு பண்ணி பாருங்க. ரூல்ஸ் அன்னைக்கு நம்ம லைவ்ல பண்ணும்போது, இப்ப நான் லைவ் எடுக்கும் போது நீங்க உங்க வீட்டுல எல்லாரும் பண்ணலாம். நீங்க மட்டும் தான் பண்ணணுமான்னு கிடையாது. உங்க குழந்தைங்களும் பண்ணலாம், உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்தும் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு யோகா சென்டர் போறீங்க, அங்கிருந்து நாங்க எல்லாரும் பண்ணலாமா, தாராளமா பண்ணிக்கலாம். முடிஞ்சா நீங்க ரெக்கார்டிங் பண்ணி கூட எனக்கு வந்து நீங்க வீடியோவை சென்ட் பண்ணுங்க. ஸோ அதை நான் முடிஞ்சா வீடியோவாக போடுறேன். என்னோட லைவ்ல நான் என்னைய காமிக்க முடியும், அதே மாதிரி ஜூம் கிளாஸ்ல ஏன் கூட வரவங்களையும் நான் காமிக்க முடியும். உங்களை என்னால பார்க்க முடியாது, நீங்க போடுற கமெண்ட்ஸ் தான் என்னால பார்க்க முடியும். ஆனா நான் சொல்ற கமெண்ட்டை உங்களால கேட்க முடியும், நான் சொல்ல நீங்க பண்ணவும் முடியும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ரூல்ஸ் அப்படின்ற போது யோகா ஆசனாஸ் பண்றதுக்கு முன்னாடி 3 to 4 ஹவர்ஸ் சாப்பிடக்கூடாது. எம்டி ஸ்டமக்ல பண்ணா நல்லா இருக்கும். பட் ஆனா அன்னைக்கு நம்ம 9:30 பண்றீங்க அப்படின்னா ஒரு 7 to 8க்குள்ள ஸ்நாக்ஸ் அப்படின்றது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம், இல்ல மிக்ஸ்டு நட்ஸ் எடுத்து சாப்பிடுறது, சிம்பிளா ஜூஸ் மாதிரி எடுத்து குடிச்சிட்டு வாங்க. எம்டி ஸ்டமக் ரொம்பவே வேண்டாம். நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்றவங்களுமே வார்ம் அப்பும் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் செட்டு சூரிய நமஸ்காரம் செட்டு பண்ணுங்க, கூல் டவுனும் பண்ணுங்க. வார்ம் அப் கூல் டவுன் வீடியோ வந்து கீழே லிங்க் கொடுத்துட்றேன், நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. யோகா டே வந்து ஜூன் 21 சனிக்கிழமை நம்ம லைவ் வந்து 9:30 10:30 பண்ணுவோம். நான் 9:20 கனெக்ட் ஆகி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிடறேன். நீங்க எத்தனை பேர் பண்றீங்க அப்படின்றது எனக்கு ஹாய் கொடுத்து குட் மார்னிங் சொல்லி எனக்கு நான் பண்றேன் அப்படின்றது ஒரு சிம்பிள் மெசேஜ் மட்டும் போடுங்க லைவ்ல. அப்போ எத்தனை பேர் பண்றாங்க அப்படின்றது மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அன்னைக்கு ட்ரெஸ் கோடு அப்படின்றது நானும் என்னோட ஜூம் ஸ்டூடெண்ட்ஸும் போடுற ட்ரெஸ் அப்படின்றது பிளாக் கலர் ஃபேண்ட், பட்டியாலா ஃபேண்ட்டும் போட்டுக்கலாம், இல்ல ஃபோர்ஸ் ஃபேண்ட்டும் போட்டுக்கலாம். டிஷர்ட் அப்படின்றது ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டுக்கோங்க, இல்ல ஒயிட் கலர் டாப்பும் போட்டுக்கலாம். சுடிதார் போடுறதா இருந்தா ஒயிட் கலர் டாப்பு போட்டுக்கோங்க, பிளாக் கலர் ஃபேண்ட் போட்டுக்கோங்க. மேட்ல பண்ணும்போது சாக்ஸ் போட்டுக்கோங்க. சாக்ஸ் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லக்கா அப்படின்னு நீங்க வெறுங்கால்ல கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து 9 ரவுண்டு சூரிய நமஸ்காரம் செய்ய ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிரணமாசனா, 2 ஹஸ்த உட்டாசனா இன்ஹேல், 3 ஹஸ்த படாசனா எக்ஸ்ஹேல், 4 அஸ்வ சஞ்சலாசனா இன்ஹேல், 5
தண்டாசனா எக்ஸ்கேல். 6 பர்வதாசனா எக்ஸ்கேல். 7 அஷ்டாங்க நமஸ்கார் நார்மல் ப்ரீத்திங். 8 கோப்ரா போஸ் புஜங்காசனா இன்ஹேல். 6 பர்வதாசனா மவுண்டன் போஸ் எக்ஸ்கேல். 5 தண்டாசனா எக்ஸ்கேல். 4 அஸ்வ சஞ்சலாசனா இன்ஹேல். 3 ஹஸ்த படாசனா எக்ஸ்கேல். 2 ஹஸ்த உட்டாசனா இன்ஹேல். 1 பிரணமாசனா. செகண்ட் ரவுண்ட் பிரணமாசனா. 2 ஹஸ்த உட்டாசனா இன்ஹேல். ஹஸ்த படாசனா எக்ஸ்கேல். அஸ்வ சஞ்சலாசனா இன்ஹேல். தண்டாசனா எக்ஸ்கேல். பர்வதாசனா எக்ஸ்கேல். அஷ்டாங்க நமஸ்கார் நார்மல் ப்ரீத்திங் இன்ஹேல் எக்ஸ்கேல். கோப்ரா போஸ் புஜங்காசனா இன்ஹேல். பர்வதாசனா எக்ஸ்கேல். தண்டாசனா எக்ஸ்கேல். அஸ்வ சஞ்சலாசனா இன்ஹேல். ஹஸ்த படாசனா எக்ஸ்கேல். ஹஸ்த உட்டாசனா இன்ஹேல். ப்ரேயர் போஸ். தேர்ட் ரவுண்ட் பிரணமாசனா. ஹஸ்த உட்டாசனா இன்ஹேல். ஹஸ்த படாசனா எக்ஸ்கேல். அஸ்வ சஞ்சலாசனா இன்ஹேல். தண்டாசனா எக்ஸ்கேல். பர்வதாசனா எக்ஸ்கேல். அஷ்டாங்க நமஸ்கார் நார்மல் ப்ரீத்திங். கோப்ரா போஸ் புஜங்காசனா இன்ஹேல். பர்வதாசனா எக்ஸ்கேல். தண்டாசனா எக்ஸ்கேல். அஸ்வ சஞ்சலாசனா இன்ஹேல். ஹஸ்த படாசனா எக்ஸ்கேல். ஹஸ்த உட்டாசனா இன்ஹேல். ப்ரேயர் போஸ். ஃபோர்த் ரவுண்ட் ப்ரேயர் போஸ் பிரணமாசனா. ஹஸ்த படாசனா இன்ஹேல். ஹஸ்த உட்டாசனா எக்ஸ்கேல். அஸ்வ சஞ்சலாசனா இன்ஹேல். தண்டாசனா எக்ஸ்கேல். பர்வதாசனா எக்ஸ்கேல். அஷ்டாங்க நமஸ்கார் நார்மல் ப்ரீத்திங். கோப்ரா போஸ் இன்ஹேல். புஜங்காசனா. பர்வதாசனா எக்ஸ்கேல். தண்டாசனா எக்ஸ்கேல். அஸ்வ சஞ்சலாசனா இன்ஹேல். ஹஸ்த படாசனா எக்ஸ்கேல். ஹஸ்த உட்டாசனா இன்ஹேல். ப்ரேயர் போஸ். ஃபிஃப்த் ரவுண்ட் பிரணமாசனா. ஹஸ்த உட்டாசனா இன்ஹேல். ஹஸ்த படாசனா எக்ஸ்கேல். அஸ்வ சஞ்சலாசனா இன்ஹேல். தண்டாசனா எக்ஸ்கேல். பர்வதாசனா எக்ஸ்கேல். அஷ்டாங்க நமஸ்கார் நார்மல் ப்ரீத்திங். கோப்ரா போஸ் இன்ஹேல். புஜங்காசனா. பர்வதாசனா எக்ஸ்கேல். தண்டாசனா எக்ஸ்கேல். அஸ்வ சஞ்சலாசனா இன்ஹேல். ஹஸ்த படாசனா எக்ஸ்கேல். ஹஸ்த உட்டாசனா இன்ஹேல். ப்ரேயர் போஸ். சிக்ஸ்த் ரவுண்ட் பிரணமாசனா. ஹஸ்த உட்டாசனா இன்ஹேல். ஹஸ்த படாசனா எக்ஸ்கேல். அஸ்வ சஞ்சலாசனா இன்ஹேல். தண்டாசனா எக்ஸ்கேல். பர்வதாசனா எக்ஸ்கேல். அஷ்டாங்க நமஸ்கார் இன்ஹேல் எக்ஸ்கேல். புஜங்காசனா இன்ஹேல். பர்வதாசனா எக்ஸ்கேல். தண்டாசனா எக்ஸ்கேல். அஸ்வ சஞ்சலாசனா இன்ஹேல். ஹஸ்த படாசனா எக்ஸ்கேல். ஹஸ்த உட்டாசனா இன்ஹேல். பிரணமாசனா. செவன்த் ரவுண்ட் பிரணமாசனா. ஹஸ்த உட்டாசனா இன்ஹேல். ஹஸ்த படாசனா எக்ஸ்கேல். அஸ்வ சஞ்சலாசனா இன்ஹேல். தண்டாசனா எக்ஸ்கேல். பர்வதாசனா எக்ஸ்கேல். அஷ்டாங்க நமஸ்கார் நார்மல் ப்ரீத்திங். புஜங்காசனா இன்ஹேல். பர்வதாசனா எக்ஸ்கேல். தண்டாசனா எக்ஸ்கேல். அஸ்வ சஞ்சலாசனா இன்ஹேல். ஹஸ்த படாசனா எக்ஸ்கேல்.
Hasta Uttasana. Inhale. Prayer pose. 8th round Pranamasana. 2 Hasta Uttasana. 3 Hasta Padasana. 4 Asva Sanjalasana. 5 Dandasana. 6 Parvadasana. 7 Ashtanga Namaskar, normal breathing. 8 Bhujangasana. 6 Parvadasana. 5 Dandasana. Asva Sanjalasana. Hasta Padasana. Hasta Uttasana. Prayer pose. 9th round prayer pose. 2 Hasta Uttasana. 3 Hasta Padasana. Exhale. 4 Asva Sanjalasana. Inhale. 5 Dandasana. Exhale. 6 Parvadasana. Exhale. 7 Ashtanga Namaskar, normal breathing. 8 Bhujangasana. Inhale. 6 Parvadasana. Exhale. 5 Dandasana. Exhale. 4 Asva Sanjalasana. Inhale. 3 Hasta Padasana. Exhale. 2 Hasta Uttasana. Inhale. 1 Pranamasana. 9 ரவுண்டு சூரிய நமஸ்காரம் பார்த்துருப்பீங்க. 9 ரவுண்டை ஒரு செட்டாக கால்குலேட் பண்ணி இதே மாதிரி 6 செட்டு டெய்லி பண்ணி பாருங்க. அப்படின்னா தான் நம்ம ஜூன் 21 பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 9:30 to 10:30 லைவ்ல என் கூட சேர்ந்து நீங்கள் பண்ணணும். இதில் மொத்தம் 14 ஆசனாஸ் பண்ணுற மாதிரி வரும். 2 ஆசனாவை 2 தடவை பண்ணுவோம், அவ்வளோதாங்க. ஒரு தடவை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க, 1க்கு 3 தடவை நல்லா பார்த்துக்கோங்க, டெய்லி செய்யுங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அப்போ அன்னைக்கு செய்யும்போது ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக தான் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ 6 செட்டுன்றது நீங்கள் 1 மணி நேரம் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 4 டேஸுக்கு எவ்வளோ மணி நேரத்தில் நீங்கள் முடிக்கிறீங்கன்னு கால்குலேட் பண்ணுங்கள். டைமிங்கோட செட் பண்ணுங்கள். 60 நிமிஷத்தில் முடிக்கிறீங்கன்னா அது 55 நிமிஷமாக கொண்டு வர பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாகவும் பண்ணி பழகுங்க. ஸோ இதை ஒரு செட்டு நான் சொல்ல என் கூட நீங்கள் பண்ணியும் பழகலாம். ஸோ ஊடால ஒரு 30 செகண்டுக்கு பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி 2வது செட்டு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க நிறைய தண்ணி குடிக்க வேணாம், தண்ணி கம்மியாக எடுத்துக்கோங்க. எம்டி ஸ்டமக்கில் யோகா பண்ணால் நல்லாயிருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும், தேவையில்லாத வயிறு வலிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. மறக்காம வார்ம் அப் கூடனும் பண்ணி பழகுங்க. ஜூன் 21 சனிக்கிழமை லைவ்ல நம்ம 54 தடவை சூரிய நமஸ்காரம் செய்யலாம். ரெடியாகுங்க, தயாராகுங்க சேலஞ்சுக்கு. மோட்டிவேஷனுக்கு முடிஞ்சா ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு கண்டிப்பா ஷார்ட்ஸ் வீடியோலும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்பப்போ என்ன அப்படின்றத. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.